தமிழ் ஜோதிட உலகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பதிவில் துலா ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எவ்வாறு அமைய போகின்றது என்பதனை பார்க்கலாம். தொழில், பணம், குடும்பம், திருமணம், குழந்தைகள், சொத்து, ஆரோக்கியம் அவற்றிற்கான பரிகாரங்களை இந்த ஒளிப்பதிவில் நாங்கள் பார்க்கலாம். தமிழ் ஜோதிட உலகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சனி பகவான் என்பது கர்ம பலன்களை வழங்கக்கூடிய கிரகமாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறார். சனி வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் காலம் என்பது நாம் ஏற்கனவே செய்த செயல்கள், எடுத்த முடிவுகள் மற்றும் முடிக்காமல் விட்ட காரியங்களை மீண்டும் ஒருமுறை சிந்தித்து பார்க்கும் காலமாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்தெந்த விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலம் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயற்பட வேண்டிய காலமாக இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் மீண்டும் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். முடிவடையாமல் இருந்த சில வேலைகள் மீண்டும் தொடங்கலாம். நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பணம் அல்லது ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் நகர்வு ஏற்படலாம். ஆனாலும் எதிலும் உடனடியாக முடிவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் பொறுமையாக செயல்படுவது நல்லது. சனி தாமதப்படுத்துவார், ஆனால் தகுதியான பலனை மறப்பதில்லை என்பது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். வேலை பார்க்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். நீண்ட காலமாக செய்து வரும் பணிகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் இருக்கலாம். உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் உடனடியாக கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பொறுமையுடன் செயற்பட்டால் பின்னர் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஒரு வார்த்தையை தவறாக பேசுவதால் சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். வேலையை மாற்ற நினைப்பவர்கள் அவசரமாக தற்போதைய வேலையை விட்டுவிடுவதற்கு முன் புதிய வாய்ப்பை உறுதி செய்து கொள்வது நல்லது. சொந்த தொழில் செய்பவர்கள் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து மீண்டும் வாய்ப்புகளை பெறலாம். ஆனால் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் கணக்கு மற்றும் ஆவணங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பணவரவை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்கள் வரவு மற்றும் செலவு இரண்டையும் சமநிலைப்படுத்த வேண்டிய காலம். எதிர்பார்த்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படலாம். சிலருக்கு பழைய கடன் அல்லது நிலுவைத் தொகை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதே நேரத்தில் குடும்ப தேவைகள், குழந்தைகளின் கல்வி, வீட்டு பராமரிப்பு அல்லது சொத்து தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். இந்த காலத்தில் தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பிறருக்காக பெரிய தொகையை கடன் கொடுப்பதில் கவனம் தேவை. ஆவணமில்லாத பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும். ஊக முதலீடுகளில் அதிக ஆபத்து எடுக்க வேண்டாம். சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். பழைய நிதி பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்க்க தொடங்கினால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதலீடு செய்ய நினைப்பவர்கள் இந்த காலத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசையில் அவசரப்பட வேண்டாம். குறிப்பாக யாராவது கூறுகிறார்கள் என்பதற்காக மட்டும் முதலீடு செய்வது நல்லதல்ல. ஆவணங்கள், விதிமுறைகள் மற்றும் அபாயங்களை புரிந்து கொண்டு முதலீடு செய்ய வேண்டும். பங்குச்சந்தை மற்றும் ஊக முதலீடுகளில் அனுபவம் இல்லாதவர்கள் அதிக தொகையை ஒரே இடத்தில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. வீடு, நிலம், பூர்வீக சொத்து போன்ற விஷயங்களில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் பேசப்படலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து ஆவணங்கள் அல்லது சட்ட ரீதியான விஷயங்களில் நகர்வு ஏற்படலாம். சிலருக்கு வீடு கட்டுதல், வீடு புதுப்பித்தல் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற எண்ணங்கள் உருவாகலாம். ஆனால் எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு முழுமையாக சரிபார்ப்பது அவசியம். சொத்து விஷயங்களில் அவசரம் வேண்டாம். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பழைய கருத்து வேறுபாடுகள் மீண்டும் பேசப்படலாம். சில விஷயங்களை பெரிதாக்காமல் இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது. திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் முயற்சியை கைவிட வேண்டாம். குடும்பத்தினரின் ஆலோசனையுடன் திருமண முடிவுகளை எடுப்பது நல்லது. ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது.
குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். குழந்தைகளின் கல்வி, நடத்தை, நண்பர்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கலாம். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு திட்டமிட்ட அட்டவணை அமைத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் கோபமாக பேசுவதை விட அவர்களுடன் நண்பராக பேசி பிரச்சனைகளை புரிந்து கொள்வது சிறந்தது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று அழுத்தம் இருக்கலாம். ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் தொடர்ச்சியான முயற்சியை கைவிடக்கூடாது. சனி பகவானின் காலத்தில் உழைப்பிற்கு முக்கியத்துவம் அதிகம். அதனால் திறமை மட்டும் போதாது, தொடர்ந்து முயற்சி செய்வதே வெற்றியை தரும். குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களின் பொறுப்பு அதிகரிக்கலாம். வயதான பெற்றோர்கள் அல்லது குடும்பத்தில் மூத்தவர்களின் தேவைகளில் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் உருவாகலாம். குடும்பத்தில் யாராவது நீண்ட காலமாக மனதில் வைத்திருந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசக்கூடும். அதே நேரத்தில் பொறுமையாக கேட்பது நல்லது. சனி வக்ர காலத்தில் சில துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் பற்றிய கவலை, பழைய விஷயங்களை நினைத்து கொண்டிருத்தல், முடிவெடுக்க முடியாத நிலைமை, தனிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், அதிகமாக சிந்தித்தல் போன்ற மனநிலைகள் ஏற்படலாம். ஆனால் இவை நிரந்தரமானவை அல்ல. தினசரி நடைப்பயிற்சி, பிரார்த்தனை, தியானம் மற்றும் ஒழுங்கான தூக்கம் என மன அமைதிக்கு உதவி செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடலை அலட்சியப்படுத்தக்கூடாது. சோர்வு, தூக்கக்குறைவு அல்லது நீண்ட நேர மன அழுத்தத்தில் இருப்பது போன்றவற்றை கவனிக்க வேண்டும். உணவு மற்றும் தூக்க நேரத்தை ஒழுங்குபடுத்துவது நல்லது. ஏற்கனவே உடல்நிலை பிரச்சனை இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவது அவசியம். ஜோதிட பரிகாரங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாகாது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு சில ஆவணங்கள் அல்லது அனுமதிகள் காரணமாக தாமதம் ஏற்படலாம். ஆனால் முயற்சியை நிறுத்தாமல் தேவையான ஆவணங்களை முறையாக தயார் செய்து கொண்டால் முன்னேற்றம் ஏற்படும். வேலை காரணமாக பயணம் செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உருவாகலாம். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சட்ட பிரச்சனைகள் இருந்தால் அவற்றில் மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் வரலாம். எந்த சட்ட ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு உரிய நிபுணரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. பிறருடன் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். சனி வக்ர காலத்தில் முக்கியமான அம்சம் மீள்பார்வை. நீங்கள் கடந்த காலத்தில் முடிக்காமல் விட்ட ஒரு வேலை இருக்கலாம். ஒருவரிடம் கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கலாம். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத குடும்ப பிரச்சனை இருக்கலாம். அல்லது நீங்கள் முன்பு விட்டுவிட்ட ஒரு தொழில் வாய்ப்பு மீண்டும் வரலாம். இவ்வாறான விஷயங்களை மீண்டும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதை துரதிர்ஷ்டமாக பார்க்காமல் முடிக்கப்படாததை முடிப்பதற்கான வாய்ப்பு என்று பார்க்க வேண்டும். சனி வக்ர காலத்தில் குறிப்பாக ஒழுக்கமாக இருப்பவர்கள், பொறுமையுடன் செயல்படுபவர்கள், கடினமாக உழைப்பவர்கள், நேர்மையாக இருப்பவர்கள் மற்றும் பழைய தவறுகளை திருத்தி கொண்டவர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். சனியை பயப்பட வேண்டிய கிரகமாக மட்டும் பார்க்க வேண்டாம். சனி நமக்கு பொறுப்பு, ஒழுக்கம், பொறுமை மற்றும் கர்மத்தின் மதிப்பு ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கும் கிரகமாக கருதப்படுகின்றார். துலாம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். சனி பகவானை வழிபடலாம். ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஏழை மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்கலாம். வயதானவர்களுக்கு உதவி செய்யலாம். உழைக்கும் மக்களை மதித்து உதவலாம். பொய், ஏமாற்றுதல், அநியாயம் போன்றவற்றை தவிர்க்கலாம். இவ்வாறான பரிகாரங்களை நீங்கள் சனி பகவானுக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு முக்கியமாக பரிகாரத்தை விட நல்ல செயல்களும் நேர்மையான வாழ்க்கையும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கான சனி வக்ர பயிற்சியின் முக்கிய செய்தி என்னவென்றால், அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். பழைய தவறுகளை திருத்துங்கள். பணத்தை சேமியுங்கள். ஆவணங்களில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தினருடன் பொறுமையாக பேசுங்கள். தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள். சனி வக்ரகாலம் உங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல, உங்களை மேலும் பொறுப்புள்ளவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றுவதற்கான ஒரு காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது என்பதனை அறிய உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கும் நிலை, லக்னம் மற்றும் தசாபுத்தி போன்றவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.
மீண்டும் ஒரு புதிய ஜோதிட பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.